சிக்கன் எடுத்தால் ஒரு முறை இந்த மாதிரி மசாலா சேர்த்து சிக்கன் 65 செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் சிக்கன் 65 இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்யாதவங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65னா யாருக்கு தான் பிடிக்காது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதில் ½ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஃபஸ்ட்டு நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இது கூட ½ டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும், சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா முட்டையோடைய வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் கரு ஸ்கிப் பண்ணிடலாம். வெள்ளைக்கரு மட்டும் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும், அந்த மசாலாவெல்லாம் உதிராமல் நல்லாயிருக்கும். இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி சிக்கன் 65 செஞ்சு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி நல்லா கை விட்டு கூட நல்லா பிசைஞ்சு விடலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. டைம் இல்லாதவங்க 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு கூட ஊற விட்டுருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கழித்து எடுத்துட்டேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கடைசியாக தான் பொரிக்கும் போது அரிசி மாவு சேர்க்கணும். அரிசி மாவு சேர்க்கும்போது அந்த மேலே பார்த்தீங்கன்னா நல்ல மொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சமாக ஃபுட் கலர் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பொதுவாக ஃபுட் கலரை ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இது கூட நல்ல 2 கொத்து கருவேப்பிலையை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மசாலா உதிராமல் இருக்கும் எண்ணெய் சேர்க்கும்போது, எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் முக்கியமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துருங்க. இது போல் நல்லா கலந்துட்டு நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. நல்லா மூழ்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கேப் விட்டு இந்த மாதிரி நல்லா போட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான 65ங்க. இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் ஹைலையும் சிம்லையும் மாற்றி மாற்றி விட்டு வேக விடுங்க. எடைக்கெடை நல்லா திருப்பி வேக விடுங்க. உள்ளேயும் நல்லா வேகணும், மேலேயும் நல்லா மொறுமொறுப்பாக வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா வேக விடுங்க. சிக்கன் 65னா யாருக்கு தான் பிடிக்காது? பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே எடுத்து கொடுத்தாலே நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இதோடைய பதம், கலர் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ சூப்பரான கலர்லையும் நல்ல மொறுன்னு இருக்குங்க. பொதுவாக சிக்கன் 65 பொரிக்கக்கூடியவங்க மேலே நல்ல மொறுமொறுப்பாக இருக்கணும், உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசாலா சேர்த்து பாருங்கள். கடைசியாக நான் ஒரு 5 பல்லு பூண்டும், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ளேவரு. சாம்பார் வச்சிங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். குருமா, சிக்கன் குழம்பு, வெரைட்டி ரைஸ் கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டோடைய ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீடே நல்ல மணமாக இருக்குங்க. கடைசியாக இதை சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் 65 ஒரு தடவை மட்டும் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.